டேய் ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? டேய் நீ ஞாயிற்றுக்கிழமைடா. ஞாயிற்றுக்கிழமையா? ஏம்பா இந்த பக்கம் வழி இருக்குதா? என்ன கேட்ட? இல்லப்பா இந்த பக்கம் வழி இருக்குதான்னு கேட்டேன். இந்த பக்கம் வலி இல்ல, இந்த பக்கம் தான் கொஞ்சம் வலி இருக்குது. என்னப்பா சொல்றா? ஒரு சைடா திரும்பி பார்த்தனா புடிச்சிச்சு. அட என்னப்பா நீங்க இந்த பக்கம் ரோடு இருக்குதான்னு கேட்டேன்பா. ரோடு தானே இருக்குதே. இருக்குதான். ஓ போலாம். நம்பாப்பா நீச்சல் தெரியுமா? நீச்சலா? தெரியாதா? தெரியாதா? தெரிஞ்சாதான் இந்த பக்கம் போக முடியும். தெரிஞ்சாதான் போக முடியுமா? ஏன்? ஒரு ஏரி இது, அதுல நீச்சல் வச்சிருப்பதுக்கு தானே அது ரோடு பார்க்க போக முடியும். ஏரியா? அட போங்கடா, எங்களுக்கு வழியா வேணாம் ஒண்ணு வேணாம். ஏப்பா வாங்கப்பா இன்னொரு ரோடு சொல்றான். இன்னொரு ரோடா? நான் ரோடுப்பா சொல்லட்டுமா? சொல்லுப்பா, ஈஸியான ரோடா சொல்லுப்பா. ஈரோடு. ஈரோடா? புண்ணா புண்ணா நல்லா சாணம் புண்ணா. டேய் சாணம் பிடிக்கிறாங்கடா. அப்படியா? சத்தம் இல்லாம சாணம் புண்ணா. சத்தம் இல்லாம எப்படிப்பா சாணம் பிடிக்க முடியும்? அவன் கெடுக்கிறான்ப்பா. என்ன சாணியா புடிக்கிறா? இல்ல சாணம் வைத்து நிக்கிறேன். இப்படி சொல்றாரு. அட பார்த்தா தெரியாப்பா, சாணதான்பா பிடிச்சு நிக்கிறேன். ஓ தெரியுதா? எவ்வளவு சாணம் பிடிக்கிறதுக்கு? ஒரு கத்தி 30 ரூபாப்பா. 30 ரூபாவா? நானும் அதிகமா சொல்றா. சரிப்பா, ஒரு 2 கத்தி எடுத்து நான் ஒரு கத்தி ஃப்ரீயாவே பண்ணி தரேன். இதோ வரோம். ஹலோ அவங்களுக்கு வந்து பிரியா பண்ணி தரா? ஏன்பா அவங்க 2 கத்தி எடுத்துன்னு வரேன்னாங்க, அதனால தான் ஒரு கத்தி ஃப்ரீயா பண்ணி தரேன்னு. வந்துட்டா. என்னப்பா இவ்வளவு பெரிய கத்தியா இருக்குது? நாங்கெல்லாம் தரனால ஆளுங்க, நீ சாணம் புடி. இன்னும் 2 கத்தி எடுத்துனாங்கப்பா. அந்த 2 கத்தி உள்ள இருந்து அப்புறமா எடுத்துன்னு வரேன். இது ஃப்ரீ கத்தி. இதுக்கு முதல்ல சாணம் புடி. ஃப்ரீ கத்தியா? ஆமா ஆமா, நீ தான் ஃப்ரீயா சாணம் புடிச்சு தர அந்த கத்தி. யோ என்ன விளையாடுறீங்க? ஹலோ என் கத்தியே பிரிய கட்சி தானே, அதுவும் சாணம் பிடிச்சி கொடு. என்னடா கடுப்பேத்துறீங்களா? அவங்க சொன்னதை பார்த்தா இந்த வீடா தான் இருக்கும். யோ போலீஸ் வந்துக்குது வாயா. ஏமா ஸ்டேஷனுக்கு நீங்க தான் போன் பண்ணீங்களா? ஆமாங்க நாங்க தாங்க போன் பண்ணோம். யாரே கொடும் பத்திரன்னு சொன்னீங்களே, யாரு? என்னாச்சு? யோ சொல்லியா. பாவம் சார் தொலைச்சி. துளசியா? ஏன் என்ன ஆச்சு அவங்களுக்கு? என்ன ஆகணும்? அந்த பொண்ணு என்ன கொடுமை பத்திரா தெரியுமா? கொடுமைன்றது நம்ம நாட்டிலே இருக்க கூடாது. யார் அந்த பொண்ணி? காட்டுங்க. தொலைச்சி விட அண்ணன் மாட்டாடிங்க. சொந்தத்திலேயே இவ்வளவு பிரச்சனையா? அதுக்கு சப்போர்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருங்க. இது மாதிரி ஆளுங்களால தான் காவல்துறைன்ற பேரே கெட்டு போகுது. தொலைச்சியை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாகுது சார். கவலைப்படாதீங்க, நான் அந்த பிரச்சனையை சரி பண்றேன். எங்க அந்த பொண்ணி? சார் அவங்க நைட் 8 மணிக்கு தான் சார் வருவாங்க. 8 மணிக்கு தான் வருவாங்களா? ஏன் அவங்க ஏதாவது வேலைக்கு போறாங்களா? அப்பதான் போடுறாங்க சார். அப்போதான் போடுறாங்களா? நான் ஏன் சொல்றேன்? சிங்க பெண்ணே முஞ்சி பிறகு தான் போடுவாங்க. சிங்க பெண்ணு முஞ்சி பெருக்கா? நான் இது வானத்தை போல நாடகம் பாக்கலையா நீங்க? வானத்தை போல நாடகமா? யோ இவ்வளவு நேரம் அது பத்தி தான் பேசினீங்களா? ஆமா சார். இதுக்கு தான் என்ன போன் பண்ணி வர வச்சீங்களா? நீங்க தான் சார் தட்டி கேட்கணும். தோ தட்டி கேக்குறேன். யோ போயா வா, போ போ போ. சார் நாங்க தட்டி கேட்போம், நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். அட பாவீங்களா, எப்படி எல்லாம் வேலை வாங்குறானுங்க.